ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் நடந்துச்சு. அதாவது அமித் அவர்கள் முதன்முறையாக இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் 10th வீக்கு கேப்டனாக வந்திருக்காரு. உண்மையிலேயே சூப்பராக செம்மையாக வந்து பிளான் பண்ணி செம்மையாக சூப்பராக விளையாண்டார். ப்ளஸ் அவருடைய பலம், அந்த ஹைட்டு எல்லாமே அவருக்கு வந்துட்டு உறுதுணையாக இருந்துச்சு. ஆனால் ஹைட்டு வெயிட்லாம் முக்கியம் கிடையாது, மூளை ப்ளஸ் வந்துட்டு அந்த முனைப்பு, அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி நம்ம ஆதர் இருந்தாங்க. ஏன்னா ஆதர் தான் செகண்டில் வந்தாங்க. சூப்பராக செம்மையாக பிளான் பண்ணி செம்மையாக விளையாண்டாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் கொடுத்தாங்க. அதை வந்து பிக் பாஸுமே வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாரு, நல்ல ஒரு பாராட்டும் கொடுத்தாரு. இப்போது தலைக்கு உண்டான விஷயங்களும் ஆரம்பிக்குது. யாரை வந்துட்டு போட போகிறாங்கன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு. அரோராவை முதல் கிச்சன் டீமில் போடுவாங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் பயங்கரமாக வந்துச்சு. சரி, எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பின் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு கிச்சன் டீமில் அரோராவை வந்துட்டு போட்டாங்களா கேட்டிங்கன்னா போடலை. என்னங்க சொல்கிறீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட்டு கொடுத்துட்டார் அமித். என்ன பண்ணியிருக்காருன்னா கிச்சன் டீமில் மொத்தம் 6 பேர் போட்டார். ஏன்னா அவர் ஆல்ரெடி கிச்சன் டீமில் இருந்த காரணத்தினால 6 பேர் போட்டிருக்காரு. யார் யாரை போட்டிருக்காருன்னா கனி, எஃப்ஜே, கமருதீன், சாண்ட்ரா, விக்ரம், ரம்யா, இவங்க 6 பேரும் வந்துட்டு கிச்சன் டீமில் இருக்க போகிறாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் 10 வாரத்துக்கு அப்புறமா விக்ரமை தூக்கி கிச்சன் டீமில் போட்டிருக்காரு. அதுதான் மாசு. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா செம்மையாக திங்க் பண்ணி சாண்ட்ராவும் கனியும் ஒன்றா போட்டிருக்காரு. ஏன்னா 2 பேருமே வந்து சமைக்கிறதுல பயங்கரமான சூப்பரான ஒரு எக்ஸ்பர்ட்டு. ஸோ அதனால் நல்ல ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. சரிங்களா? என்னடா அரோரா போடலையே அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது வெசல் வாஷிங் டீமில் யார் யாரை போட்டார்னா கானா வினோத், சுபிக்ஷா, விஜய், பார்வதி, ஆதிரை. ஸோ இவங்க 4 பேர் வந்துட்டு வெசல் வாஷிங்கில் போட்டார். அடுத்தது மீதி 4 பேர் இருந்தாங்க. அதில் 2 பேர் ஹவுஸ் கீப்பிங்கில் போட்டார். யாருன்னா அரோராவை தூக்கி போட்டார். அரோராவையும் சவரியும் போட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இது ஹவுஸ் கீப்பிங் அந்த வேலையை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அரோரா 10வது வாரத்துக்கு அப்புறமா பார்த்துக்கோங்க. 9வது வாரத்துக்கு அப்புறம் 10வது வாரத்தில் தான் பண்ணுறாங்க. அப்புறம் பாத்ரூம் கிளீனிங்கை வந்துட்டு வியானா அண்ட் திவ்யாக்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்ல ஒரு முடிவு, சூப்பரான முடிவு. நான் நினச்சேன் என்னடா அது, ஏன்னா அவங்க அங்கேயும் வந்து கேட்குறாங்க, எனக்கு எப்படியாவது பாத்ரூம் கிளீனிங்கை கொடுத்துருங்க, கிச்சன் டீமில் மட்டும் போட்டுறாதீங்க. அட்டோட்டோட்டோ எம்மா அப்படியே ஓட்டிடலான்ட்டு காலையில் அவ்வளோ இதுவாக பேசுகிறாங்க திமுறா. கமருதீன் வந்துட்டு கிச்சன் டீமில் நீ வரலாங்க போடுங்க, நான் வேணாம் நான் சொன்னேன் அப்படின்ட்டு போனாங்க. இப்போ வந்து கெஞ்சுறாங்க. ரைட்டு. இப்போ வந்து பனிஷ்மெண்ட்ற விஷயம் செம்மையாக போட்டிருக்காரு. என்னென்னா ஆனால் ரொம்ப அழகாக பேசினார். யார் யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரம்யா போன வாட்டி வந்துட்டு மைக்கு போடலைன்னா அங்கே வந்துட்டு, அதாவது தூங்குனா அங்கே வந்து நிற்கணும் லிவிங் ஏரியாரெல்லாம் சொல்லியிருந்தாங்களே, அந்த பனிஷ்மெண்ட்டு சேர்த்து இந்த வாட்டி தூக்கத்துக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட். என்னென்னா அங்கே தூங்குறவங்களுக்கும் ஆஃப் செட்டப்பு ப்ளஸ் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அங்கே தூங்குறவங்கள வந்துட்டு கம்முன்னு விட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே வந்து பனிஷ்மெண்ட்டு. ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆஃப் செட்டப்பில் இருக்கணும். ப்ளஸ் அந்த தூங்கினாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு லிவிங் ஏரியாவில் நிற்கணுன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பனிஷ்மெண்ட்டு. ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு மைக் ஒழுங்காக மாட்டல அந்த மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லும்போது முதல்ல வந்து சாரி கேட்டாங்களே, இந்த வாட்டி சாரி கேட்குறதுக்கு பதில் அவங்கள பற்றி அதை பேசணும், அதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோன்னாரு. உடனே கமருதீன் இருந்துச்சு ஒரு ஐடியா கொடுத்தார். சூப்பராக இருந்துச்சு. அது என்னென்னா பிடிச்சதோ பிடிக்கலையோ அவங்கள பற்றி நல்ல விஷயம் சொல்லணும். சமாள நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அது மேபி நேற்று அதான் போன வாரம் வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி பண்ணாங்களே, அந்த சாரியை வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கையாண்டாங்க. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் நல்ல ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ அவங்க சண்டே ஆனாலும் சரி, அன்றைக்கி வந்து சண்டை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்கள பற்றி நல்லா சொல்லி ஆகணும். நல்ல ஒரு சூப்பரான விஷயங்களாக இருந்து இப்போ தான் வந்துட்டு டீமெல்லாம் அனௌன்ஸ் பண்ணார். இந்த வாரம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.